ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி திருக்கோயில் புஷ்பயாக மகோத்சவம். உற்சவ மூர்த்திகளுக்கு வைபவமாக நடைபெற்ற ஸ்னபன திருமஞ்சனம், புஷ்பயாகம் மற்றும் புறப்பாடு. கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி கோயிலில் ஆணி திருமஞ்சனம். ஸ்ரீ நடராஜருக்கும் சிவகாமி அம்மைக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனை. மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயில் ஆணி தெப்பத் திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் ஆணி திருமஞ்சனம் சர்வலங்காரத்துடன் புறப்பாடு கண்ட ஸ்ரீ நடராஜர். சாத்தூர் ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற கொடியேற்றம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் புஷ்பயாக மகோத்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக நேற்று காலை கோயிலில் உள்ள யாகசாலையின் மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி எழுந்தருளியிருக்க வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி குண்டத்தில் பலவித மூலிகை பொருட்களோடு நெய்யும் பூர்ணாகுதியும் சேர்ப்பித்து யாகத்தை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு குண்டம் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து மண்டப வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மீது உற்சவ மூர்த்திகளை அமர்த்தி அர்ச்சகர்கள் கும்ப பிரதிஷ்டை, கலசாராதனை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு திருமஞ்சனத்தை துவக்கினர். திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள் முன்னிலையில் உற்சவ மூர்த்திகளுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டியதும் அபிஷேகத்தை துவக்கினர். பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு தாயார்கள் சமேத ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமிக்கு வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். மேலும் மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலைகள் சாற்றி தூபத்துடன் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் உபயநாச்சியார்கள் சமேத ஸ்ரீ கோவிந்தராஜருக்கு சகசிரதாரை வழியாக புனித நீரை ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்து அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளித்தனர். பிறகு மாலையில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதியில் தமிழகம் மற்றும் ஆந்திர மாநிலத்தில் உள்ள பக்தர்கள் கைங்கரியமாக அனுப்பிய பல வண்ண மலர்களை மூங்கில் கூடைகளில் வைத்து அர்ச்சகர்கள் தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல ஆலய அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் பக்தர்கள் பூக்கூடைகளை சுமந்து கொண்டு ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி கோயிலுக்கு ஊர்வலமாக சென்றனர். கோயிலை அடைந்ததும் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட மண்டப மேடையில் புஷ்பங்களை சேர்ப்பித்தனர். இதையடுத்து சர்வ பூபால வாகனத்தில் விசேஷ அலங்காரத்துடன் உபயநாச்சியார்கள் சமேதராக ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி எழுந்தருளியதும் அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் ஓதியபடி புஷ்பங்கள் மற்றும் பத்திரங்களுக்கு சம்பிரோக்ஷணம் செய்தனர். இதையடுத்து தூப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டியதும் சர்வலங்காரத்தோடு காட்சி தந்த உற்சவ மூர்த்திகளுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. மேலும் மருவம், தவணம், துளசி உள்ளிட்ட பத்திரங்களாலும் சாமந்தி, ரோஜா, சம்பங்கி, மல்லிகை, முல்லை, அரளி, வெண்சாமந்தி, தாமரை, கனகாம்பரம் உள்ளிட்ட பலவித மலர்களாலும் புஷ்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். பலவித பூக்களின் நடுவே அழகாக காட்சி தந்த உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. கபில தீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி கோவிலில் ஸ்ரீ நடராஜமூர்த்திக்கு ஆணி திருமஞ்சனம் நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் உள்ள ஊஞ்சல் மண்டபத்தில் அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீ மாணிக்க வாசகர் அருள்மிகு சிவகாம சுந்தரி அம்பிகையோடு உற்சவர் ஸ்ரீ நடராஜமூர்த்தியை எழுந்தருளச் செய்ததும் சிவாச்சாரியார்கள் கணபதி பூஜை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு அபிஷேகத்தை துவக்கினர். வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்ய, வாத்திய கலைஞர்கள் மங்கள இசை வாசிக்க, ஆடல் நாயகனுக்கும் சிவகாமி அம்மை மற்றும் மாணிக்க வாசகருக்கும் சிவாச்சாரியார்கள் பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து சுவாமிக்கு விபூதி காப்பும் அம்பிகைக்கு மஞ்சள் காப்பும் சாற்றி வில்வத்துடன் மலர் மாலைகள் அணிவித்து கற்பூர ஆரத்தி கட்டப்பட்டது. இதையடுத்து ஆதித்தம்பதிகளுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூரம் காண்பித்தனர். ஏராளமானோர் அபிஷேக சேவையில் பங்கேற்று ஆடல் வல்லோனை மனமுருக வேண்டி தரிசித்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். மன்னார்குடியில் புகழ்பெற்ற வைணவ திருத்தலமான ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் ஆணி மாத தெப்பத் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக கோயில் வளாகத்தில் உள்ள கொடிமரம் அருகே கேடயத்தின் மேல் உற்சவர் சேனை முதன்மையாரை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து வேத மந்திர உச்சாடனங்களுடன் பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். மேலும் மண் எடுக்கும் நிகழ்வு துவங்கியது. வெள்ளி மம்மட்டியால் புற்று மண்ணை சேகரித்துக் கொண்டு
அதனை சேனை முதல்வர் அருகே வைத்து சிறப்பு பூஜைகளை நடத்தினர். தொடர்ந்து சேனாதிபதியை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். இதையடுத்து ஆலயத்தின் வெளியே சென்ற சேனை முதல்வர் பிரம்மோற்சவ ஏற்பாடுகளை பார்வையிட்டார். மேலும் ஆலய கொடிமரம் அருகே கோயில் யானை செங்கம்மா மற்றும் பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க சப்பரத்தில் உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனையும் மேடை மீது பிரதான கலசத்துடன் நவகலசங்களையும் பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். தங்க கொடிமரத்தின் அருகே கருடன் உருவம் வரைந்த பட்டத்தை வைத்து தீட்சிதர்கள் பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கருட பட்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து உற்சவருக்கும் கருட பட்டத்திற்கும் தீபாரத்திகள் காட்டப்பட்டன. மேலும் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய கருட பட்டத்திற்கு சம்பரோக்ஷணம் செய்து சந்தனம் வைத்ததும் சிதறு தேங்காய் இட்டு பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பிறகு உற்சவர் ஸ்ரீ ராஜகோபால சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்ததும் மங்கள வாத்தியங்களோடு கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து பிரகார உலா புறப்பட்டனர். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் ஆணி திருமஞ்சனத்தையொட்டி ஸ்ரீ சிவகாமி சமேத நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து உற்சவருக்கு மாடவீதி புறப்பாடும் நடைபெற்றது. மலையே சிவமாக அமைந்துள்ள திருவண்ணாமலை சிவாலயத்தின் 3ஆம் பிரகாரத்தில் அபிஷேக பீடத்தின் மீது அருள்மிகு சிவகாமி அம்மையுடன் உற்சவர் ஸ்ரீ நடராஜரை எழுந்தருளச் செய்து மங்கள வாத்தியங்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து ஆடல் நாயகனுக்கும் நாயகிக்கும் பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து உற்சவ மூர்த்திகளுக்கு கலசங்களுடன் பட்டாடைகள் கட்டி பல்வேறு ஆபரணங்களோடு மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து கோபுர தீபம் கும்பதீபம் காண்பித்ததும் பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் நடத்தப்பட்டது. பின்னர் ஓதுவார் மூர்த்திகள் பாடல்கள் பாட நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து உற்சவ மூர்த்திகளுக்கு மகாமங்கல ஆரத்தி காண்பித்தனர். நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முழங்க சிவபாதம் தாங்கிகள் ஸ்ரீ நடராஜரை சுமந்து கொண்டு தெற்கு திசையில் அமைந்துள்ள திருமஞ்சன கோபுர வாசல் வழியாக வெளியே அழைத்து வந்து 4 மாட வீதிகளில் உலா புறப்பட்டனர். ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ நடராஜ பெருமானை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்றதுமான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் கோடை உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதையொட்டி ஆலய வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மீது உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளை எழுந்தருளச் செய்ததும் இசை வாத்தியங்கள் முழங்க அபிஷேகத்தை துவக்கினர். அலங்கார பிரியனுக்கு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து பூஜை செய்ததும் தூபம் காட்டி ஆபரணங்களோடு மலர் கிரீடமும் மல்லிகை கனகாம்பரம் துளசி உள்ளிட்ட மலர்ச்சரங்களுடன் கஜமாலையும் சாற்றி அலங்காரம் செய்தனர். மேலும் மல்லிகை மலர்ச்சரங்களால் கோர்க்கப்பட்ட மலர் போர்வையும் அணிவிக்கப்பட்டது. பின்னர் தாயார்களையும் உற்சவர் பெருமாளையும் தனித்தனி கேடயங்களில் எழுந்தருளச் செய்து ஸ்ரீ வேதாந்த தேசிகர் சன்னதி முன்பு நிறுத்தி தேசிகனுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டன. பின்னர் பாராயணங்கள் செய்தபடி பண்டிதர்கள் முன்னே செல்ல உற்சவமூர்த்திகளுக்கு திருக்குடை பிடித்தபடி உலா புறப்பட்டனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாள் கோவில் ஆணி பிரம்மோற்சவ திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டதும் கொடிமர வளாகத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ சாத்தூர் அப்பனை சிறப்பு அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்திருந்தனர். கொடிமர வளாகத்தில் நவகலச பிரதிஷ்டையோடு ஸ்ரீ கருடன் உருவம் வரைந்த பட்டத்தையும் வைத்து பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். பிறகு மங்கள வாத்தியங்கள் மற்றும் சங்கு முழங்க கொடிமரத்தில் கருடப்பட்டம் ஏற்றப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க கம்பத்திற்கு தர்ப்பை புல் கட்டியதும் பீடத்திற்கும் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் கொடிமரத்திற்கு தீபங்களுடன் கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் மாலை சூட்டி பிரதான கலசத்தில் இருந்த புனித நீரை ஊற்றினர். இதையடுத்து கம்பத்திற்கு வஸ்திரம் கட்டி அலங்காரம் செய்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து மேடை மீது எழுந்தருளியிருந்த உற்சவ மூர்த்திகளுக்கும் தீபாரத்தி சமர்ப்பித்தனர். சென்னை மேற்கு மாம்பலம் ஸ்ரீ சத்யநாராயண பெருமாள் கோவில் பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக உற்சவர் விசேஷ அலங்காரத்துடன் கஜவாகனத்தில் புறப்பாடு கண்டு பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். கோயில் எதிரே உள்ள வாகன மண்டபத்தின் முன்பு வாத்தியக்காரர்கள் பல்வேறு வாத்தியங்களை இசைத்தபடி இருக்க திரை விளக்கப்பட்டதும் கஜவாகனத்தின் மேல் வீற்றிருந்த உற்சவருக்கு கற்பூர ஆரத்தி காட்டியபடி ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். கஜவாகனத்தின் மேல் கால் இட்டு அமர்ந்து சர்வாபரணங்களுடன் கிரீடமும் மாலைகளும் அணிந்து அழகாக காட்சி தந்தருளினார் உற்சவர் ஸ்ரீ சத்யநாராயண பெருமாள். சுவாமி முன்பு பிரபந்தம் சேவித்த அத்தியாபக கோஷ்டிக்கு மரியாதைகள் செய்ததும் வீதி உலா துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் உற்சவர் ஸ்ரீ சத்யநாராயண பெருமாளை பரவசத்துடன் தரிசித்தனர். பல்வேறு வீதிகள் வழியே கஜவாகனத்தின் மேல் உற்சவர் பெருமாள் பவனி வர சிறுவர்களும் சிறிய உற்சவ மூர்த்தியை யானை வாகனத்தின் மேல் அமர்த்தி கொண்டு பின்தொடர்ந்து வந்தனர்.
பிரபந்ததாரர்கள் முன்னே செல்ல வேத பண்டிதர்களும் பாராயணம் செய்தபடி உற்சவரை தொடர்ந்து வர சுவாமிக்கு கஜவாகன புறப்பாடு வானவேடிக்கை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பாக நடைபெற்றது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருநெல்வேலியில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனுரை ஸ்ரீ நெல்லையப்பர் திருக்கோயிலில் ஆணி பெரும் திருவிழா வைபவமாக நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் 2ஆம் நாளில் கோயில் முன்பு ஏராளமான பக்தர்கள் குழுமியிருக்க வாகன மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீ நெல்லையப்பரை வெள்ளி கல்பவிருட்ச வாகனத்திலும் ஸ்ரீ காந்திமதி அம்பாளை கமல வாகனத்திலும் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். தாமரை மீது கால் மடித்து அமர்ந்திருந்த அம்பிகைக்கு ஊதா நிற பட்டுச் சேலை கட்டி கற்கள் பதித்த பாத கவசங்களுடன் காசு மாலைகள், காதணிகள், கிரீடம் அணிவித்து திருமாங்கல்யத்துடன் மலர் மாலைகளும் சூட்டி அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். பிரியாவிடையோடு அமர்ந்திருந்த ஸ்ரீ நெல்லையப்பருக்கும் வண்ண பட்டாடை கட்டி தங்க கவசத்துடன் நீலநாயக்க பதக்கமும் 4 கல் அட்டிகையோடு காதணிகள் மற்றும் தங்க கிரீடமும் சூட்டி அலங்கரித்திருந்தனர். அழகாக காட்சி தந்த ஆதி தம்பதிகளுக்கு சங்கும் கைலாய வாத்தியங்களும் முழங்க தூபத்துடன் கோபுர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் மகாமங்கல ஆரத்தி காண்பித்ததும் தெய்வங்கள் மீது மலர்கள் தூவி தீபம் சமர்ப்பித்தனர். இதையடுத்து உற்சவமூர்த்திகளுக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. சென்னை எண்ணூரில் சிவநெறி திருத்தொண்டர்கள் அறக்கட்டளை சார்பில் மாணிக்க வாசகருக்கு குரு பூஜை விழாவும் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற பால்குட ஊர்வலம் மற்றும் தெய்வ திருக்கல்யாணமும் கோலாகலமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். அருள்மிகு சிவகாமி அம்மை, ஸ்ரீ மாணிக்க வாசகர் மற்றும் ஸ்ரீ நடராஜர் உற்சவமூர்த்திகளை விசேஷ அலங்காரத்துடன் தனித்தனி கேடயங்களில் எழுந்தருளச் செய்து சிவபாதம் தாங்கிகள் சுமந்தவாறு பல்வேறு வீதிகள் வழியே ஊர்வலமாக வந்தனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பால் குடங்களை சுமந்து வர சிவனடியார்கள் பக்தி பாடல்கள் பாடி பரவச நடனமாடியவாறு பவனி வந்து கோயிலை அடைந்தனர். கைலாய வாத்திய முழக்கத்தோடு உற்சவ மூர்த்திகளுக்கு வையாளி சேவை நடத்தப்பட்டது. பின்னர் அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ மாணிக்க வாசகரை எழுந்தருளச் செய்து பல்வேறு திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் பால் குடங்களில் இருந்த பாலையும் ஊற்றி மனமுருக வேண்டி வழிபட்டனர். இதையடுத்து மேடை மீது சர்வலங்காரத்துடன் எழுந்தருளியிருந்த சிவகாமி அம்மைக்கும் ஸ்ரீ நடராஜமூர்த்திக்கும் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓதியபடி திருமண வைபவத்தை துவக்கினர். ஓமம் வளர்த்ததும் பட்டு வஸ்திர சமர்ப்பணம், சுவாமிக்கு யக்னோபவீதம் சாற்றுதல், ரக்ஷா பந்தனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தியதும் அருள்மிகு சிவகாமி அம்மைக்கு திருமாங்கல்ய தாரணமும் நடத்தப்பட்டது. இதையடுத்து கல்யாண கோலத்தில் காட்சி தந்த ஆதி தம்பதிகளுக்கு மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்து மாலை மாற்றுதல் வைபவத்தை சிறப்பாக நடத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிரப்பாக்கத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு இளங்கிளியம்மன் உடனுரை ஸ்ரீ ஆட்சீஸ்வரர் கோவிலில் ஆணி திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாலய வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மேல் அருள்மிகு சிவகாம சுந்தரியுடன் உற்சவர் ஸ்ரீ நடராஜரையும் அருகே மாணிக்க வாசகர் மற்றும் காரைக்கால் அம்மையாரையும் கொலுவிருக்கச் செய்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திர முழக்கத்தோடு அபிஷேகத்தை துவக்கினர். பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பாக அபிஷேகம் செய்து பூஜிக்கப்பட்ட கலச நீரும் ஊற்றப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க அனைவர் மீதும் புனித நீர் தெளித்தனர். இதையடுத்து உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்தனர். அழகாக காட்சி தந்த தெய்வங்களுக்கு திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்ததும் நட்சத்திர தீபம், நாகதீபம், கும்பதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்களை காண்பித்தனர். மேலும் நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக பொதுஜன சேவை நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் இருக்கும் திவ்யதேச கோவிலான ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலயத்தில் கோதை நாச்சியாருக்கு வாராந்திர புறப்பாடு நடைபெற்றது. இதையொட்டி உற்சவர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் முத்துக்கள் பதித்த சாயக்கொண்டை கிரீடமும் அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் வைத்து நெத்திச்சுட்டி பட்டை கட்டி மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு வெள்ளிக்கேடயத்தில் கோதையை எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் சன்னதியிலிருந்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு ஆண்டாள் நாச்சியார் முன்பு பிரபந்தம் சேவித்த அத்தியாபக கோஷ்டிக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல கோதைக்கு பிரகார உலா துவங்கியது. சூடிக் கொடுத்த சுடர்குடியாளுக்கு 2 குடைகள் பிடித்து சாமரங்கள் வீசியபடி கோயிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். தொடர்ந்து 4 கால் மண்டபத்தில் எழுந்தருளச் செய்து நாச்சியாருக்கு நீராஜனம் சமர்ப்பித்து கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் வாத்தியக்காரர்கள் மங்கள இசை வாசித்தபடி உற்சவரை வலம் வந்ததும் ஆரத்தி காட்டி மீண்டும் நாச்சியாரை சன்னதிக்குள் பிரவேசிக்கச் செய்தனர்.
கரூரில் புகழ்பெற்ற அருள்மிகு மகாமாரியம்மன் கோயிலில் உற்சவருக்கு தங்கரத பவனி நடைபெற்றது. இதையொட்டி உற்சவரை தங்க ரதத்தில் கொலுவிருக்கச் செய்ததும் உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் தங்க ரதத்தை இழுத்தபடி உலா புறப்பட்டனர். இரு குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தங்க ரதத்தில் உற்சவரம்மன் விசேஷ அலங்காரத்தோடு அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். நாதஸ்வரம் இடத்தாளங்கள் முன்னே செல்ல தங்க ரதத்தில் கோயிலை சுற்றி வலம் வந்த உற்சவரை பக்தர்கள் மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி பல்லூர்பேட்டையில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. கோயில் முன்பு ஏராளமான பக்தர்கள் குழுமியிருக்க கோலாட்டங்கள் முன்னே செல்ல காவடிகளோடு முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு ஏராளமான பக்தர்கள் ஊர்வலமாக வந்து கோயிலை அடைந்தனர். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் பூஜை செய்யப்பட்ட கோபுர கலசங்களை வைத்து நகரின் பல்வேறு வீதிகள் வழியே ஊர்வலமாக சுமந்து வந்தனர். கோயில் அருகே பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பல வடிவ குண்டங்களில் யாகங்கள் வளர்த்து கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து கடம் புறப்பாடு துவங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு வேத பண்டிதர்கள் ஏராளமான பக்தர்கள் புடைசூழ கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசங்களுக்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்து புனித நீரையும் ஊற்றினர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள சிவாலயங்களில் ஆணி திருமஞ்சன திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ நடராஜருக்கு அபிஷேக அலங்கார ஆராதனையும் திருவீதி புறப்பாட்டுடன் தேரோட்டமும் விமர்சையாக நடைபெற்றது. அந்த காட்சிகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமாக விளங்கும் திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனமர் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் திருக்கோயிலிலிருந்து கோயில் யானை அகிலா முன்னே செல்ல சப்பரங்களில் விநாயகர் ஸ்ரீ வள்ளிதெய்வானை சமேத முருகப்பெருமான் பின்தொடர உற்சவர் ஸ்ரீ நடராஜமூர்த்தியையும் அருள்மிகு சிவகாமி அம்பாளையும் தனித்தனி சப்பரங்களில் எழுந்தருளச் செய்து வீதி உலா அழைத்து வந்தனர். சர்வலங்காரத்துடன் ஆடல் நாயகனும் நாயகியும் நகரின் முக்கிய வீதிகள் வழியே பவனி வர பக்தர்கள் உற்சவ மூர்த்திகளுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர அரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். சுவாமியும் அம்பிகையும் சர்வாபரணங்களுடன் திருக்காட்சி தந்தபடி வீதி உலா சென்று வந்ததும் கோவிலை அடைந்த ஸ்ரீ நடராஜர் முன்பு உற்சவர் ஸ்ரீ மாணிக்க வாசகரை எதிர் சேவையாக எழுந்தருளச் செய்து ஓதுவார் மூர்த்திகள் பாடல்கள் பாடி அழைத்துச் சென்றனர். சிவகங்கையில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு விசாலாட்சி அம்பாள் உடனுரை ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோயிலில் உற்சவ மூர்த்திகளான ஸ்ரீ நடராஜர், அருள்மிகு சிவகாமி அம்மை மற்றும் மாணிக்க வாசகருக்கு ஆலய மணி ஒலிக்க அபிஷேக பொடி, மாவு கரைசல், பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்ததும் தேங்காய் பழங்களோடு நைவேத்தியம் சமர்ப்பித்து கோபுர தீபம், நாகதீபம், கும்பதீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. மேலும் திருநாமங்கள் கூறி உற்சவ மூர்த்திகளுக்கு அர்ச்சனை செய்து மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பித்தனர். திருநெல்வேலி மாவட்டம் ராஜவல்லிபுரத்தில் உள்ள செப்பரை அருள்மிகு அழகிய கூத்தர் திருக்கோயிலில் இருந்து சப்பரத்தில் உற்சவர் ஸ்ரீ நடராஜரை விசேஷமாக அலங்கரித்து தேரடிக்கு சுமந்து வந்தனர். அங்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கைலாய வாத்திய முழக்கத்தோடு தேரில் தெய்வங்கள் எழுந்தருளியதும் நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்தெழுத்தனர். சங்குகள் முழங்க பஞ்சவாத்தியங்களோடு ஊரை சுற்றி தெய்வங்கள் எழுந்தருளிய திருத்தேர் ஆடி அசைந்தபடி வலம் வந்தது. இரு குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் காட்சி தந்த தேரை ஏராளமானோர் வடம் பிடித்து இழுக்க தேர் நிலையை அடைந்தது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரையில் அமைந்துள்ள அருள்மிகு மதுகரவேணி அம்பாள் உடனமர் ஸ்ரீ அசலதீபேஸ்வரர் திருக்கோயிலில் அபிஷேக பீடத்தின் மீது சிவகாமி அம்மையுடன் உற்சவர் ஸ்ரீ நடராஜமூர்த்தியை எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். நாதஸ்வரம் இடத்தாளங்கள் முழங்க ஆடல் வல்லோனுக்கும் அம்பிகைக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க உற்சவ மூர்த்திகளுக்கு வஸ்திரங்கள் கட்டி மலர் கிரீடங்களுடன் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து நட்சத்திர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்களோடு கற்பூர ஆரத்தியும் காண்பித்தனர். மேலும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வில்வம், அரளி, ரோஜா, தாமரை, மல்லிகை உள்ளிட்ட பலவித மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் பச்சை மலை மீது அமைந்துள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் உற்சவர்கள் ஸ்ரீ நடராஜமூர்த்தி மற்றும் சிவகாமி அம்மையை
அபிஷேக பீடத்தின் மேல் எழுந்தருளச் செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகத்தை நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க உற்சவர்களுக்கு மாலைகள் சூட்டி பழங்கள் நிவேதித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீ நடராஜமூர்த்திக்கும் சிவகாமி அம்மைக்கும் வில்வம், சம்பங்கி, மல்லிகை, சாமந்தி, அரளி ஆகியவற்றால் புஷ்பாபிஷேகமும் நடத்தி பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட சங்குகள் மற்றும் கலசங்களை பம்பைகள் முழங்க கோவிலை சுற்றி எடுத்து வந்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கு சங்காபிஷேகமும் கலசாபிஷேகமும் நடத்தினர். நிறைவாக தெய்வங்களுக்கு தூப தீபங்களுடன் மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. கரூரில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோயிலில் ஆணி உத்திர திருமஞ்சனத்தை முன்னிட்டு ஸ்ரீ நடராஜர், அருள்மிகு சிவகாமி அம்மை, ஸ்ரீ மாணிக்க வாசகர் உள்ளிட்ட உற்சவ தெய்வங்களை அபிஷேக பீடத்தின் மேல் நிறுத்தி சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியவாறு தெய்வங்களுக்கு பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகத்தை நடத்தினர். தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு வஸ்திரங்கள் கட்டி மலர் சரங்களுடன் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்ததும் கோபுர தீபம், கும்பதீபம் காட்டப்பட்டது. பின்னர் சாமரம் வீசி புஷ்பாபிஷேகம் செய்து மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ நடராஜ பெருமானை மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். வேலூர் கோட்டையில் உள்ள அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனமர் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் தனி சன்னதியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ நடராஜமூர்த்திக்கும் சிவகாமி அம்மைக்கும் அபிஷேகத்தை துவக்கினர். பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து வேத மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்க்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க உற்சவ தெய்வங்களுக்கு பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தி புனித நீரையும் ஊற்றினர். இதையடுத்து ஆடல் நாயகனுக்கு வெள்ளிக் கொலுசு மாட்டி வெண்பட்டு கட்டி மலர் மாலைகளுடன் எலுமிச்சை மாலையும் அணிவித்து அம்பிகைக்கு ஊதா நிற பட்டுச் சேலை கட்டி மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். ஸ்ரீ மாணிக்க வாசகரும் அருகே எழுந்தருளியிருக்க உற்சவ தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஸ்ரீ நடராஜரையும் அருள்மிகு சிவகாமி அம்பாளையும் விசேஷமாக அலங்கரித்து கேடயத்தில் எழுந்தருளச் செய்ததும் ஆலய கதவுகள் திறக்கப்பட்டு ஸ்ரீ மாணிக்க வாசகருக்கும் பக்தர்களுக்கும் ஆதித்தம்பதிகள் தரிசனம் தரும் நிகழ்வை நடத்தினர். பிறகு நுழைவு வாயில் ஆராதனையோடு உற்சவ மூர்த்திகளுக்கு புறப்பாடு துவங்கியது. திருச்சி மாவட்டம் திருக்கரம்பனூர் எனும் மும்மூர்த்திகள் ஸ்தலமான உத்தமர் திருக்கோவிலில் ஆணி உத்திர திருமஞ்சனத்தை முன்னிட்டு ஸ்ரீ நடராஜமூர்த்திக்கும் சிவகாமி அம்மைக்கும் பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் உற்சவ தெய்வங்களுக்கு தூபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். சேலம் கொண்டப்பநாயக்கன்பட்டி பகுதியில் இருக்கும் அருள்மிகு சௌக்கிய வாராகி அம்மன் கோவிலில் ஆஷாட நவராத்திரி விழாவையொட்டி கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக கோயிலில் மூலவர் அம்மனுக்கு பச்சை கரை வைத்த சிகப்பு பட்டுச் சேலை கட்டி திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி சர்வாபரணங்களுடன் அலங்காரம் செய்து சிவபூஜை செய்யும் பார்வதி தேவியாக அமர்த்தியிருந்தனர். கொடிமரத்தில் பட்டம் கட்டி நவதானியங்கள் சேர்ப்பிக்கப்பட்டன. இதையடுத்து பம்பைகள் முழங்க கம்பத்தில் பட்டம் ஏற்றப்பட்டது. மேலும் பக்தர்கள் நவதானியங்களை முளைப்பாரி சட்டியில் சேர்ப்பித்தனர். பிறகு கம்பத்திற்கு தூப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து பம்பைகள் முழங்க கலசத்துடன் பல்வேறு மங்கள பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்தனர். இதையடுத்து கம்பங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து கோபூஜையும் நடத்தினர். இதைத் தொடர்ந்து கோயிலை அடைந்ததும் மூலவர் சன்னதி முன்பு கம்பம் ஊன்றும் நிகழ்வு நடத்தி கம்பத்திற்கும் மூலவர் அம்மனுக்கும் ஆரத்திகள் சமர்ப்பிக்கப்பட்டன. நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கினர். ராமநாதபுரத்தில் உள்ள அருள்மிகு சௌபாகிய நாயகி உடனமர் ஆதி ரத்னேஸ்வரர் கோவிலில் மாணிக்க வாசகர் குரு பூஜை விழா சிறப்பாக நடத்தப்பட்டது. இதையொட்டி சிவாலய வளாகத்தில் உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் சிவாச்சாரியார்கள் அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ மாணிக்க வாசகரை எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். தொடர்ந்து நால்வர் பெருமக்களுக்கும் உற்சவர் மாணிக்க வாசகருக்கும் பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. திரளான பக்தர்கள் தரிசிக்க நால்வர் பெருமக்கள் மற்றும் ஸ்ரீ மாணிக்க வாசகருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து தூபத்துடன் கோபுர தீபம் காண்பித்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி திருக்கோயில் புஷ்பயாக மகோத்சவம். உற்சவ மூர்த்திகளுக்கு வைபவமாக நடைபெற்ற ஸ்னபன திருமஞ்சனம், புஷ்பயாகம் மற்றும் புறப்பாடு. கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி கோயிலில் ஆணி திருமஞ்சனம். ஸ்ரீ நடராஜருக்கும் சிவகாமி அம்மைக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனை. மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயில் ஆணி தெப்ப திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் ஆணி திருமஞ்சனம் சர்வலங்காரத்துடன் புறப்பாடு கண்ட ஸ்ரீ நடராஜர். சாத்தூர் ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற கொடியேற்றம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।